Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்வீட் அண்ட் காரம் ரெசிபி தான். சட்டுன்னு ஒரு பலகாரம் செய்யணும்னு நினச்சாலோ இல்லை தீபாவளிக்கு வந்துட்டு குழந்தைங்களாம் இருக்காங்க, என்னால் ரொம்ப செய்ய முடியாதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேலையும் ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியாக அப்புறம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா மைதா பிஸ்கட் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ மைதா பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவுலையும் செய்யலாம், இல்லாட்டினா நம்ம கோதுமை மாவுலையும் செய்யலாம். நான் இதுக்கு முன்னாடி ரெண்டுத்துலேயுமே செஞ்சுருக்கேன், ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு மைதா மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரை கப்பு சுகரை நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ மிக்ஸி வந்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சுகரோடு சேர்த்து நம்ம ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஏலக்காய் பொடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம மாவு சலிச்சிக்கலாம். அதுக்கு வந்துட்டு முதல்ல ஒரு 2 கப்பு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பாதி அளவு கூட செஞ்சுக்கலாம். 2 கப்பு மைதாவுக்கு வந்துட்டு நம்ம அரை கப்பு அரைச்சி வச்சுருந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த சுகர் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட் ரெசிபி அப்படின்றதுனால நம்ம கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகரை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் 1/4 கப்பு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம பால் ஊற்றி பிசைய போகிறோம். யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட பிசையலாம், ஆனால் பால் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சப்பாத்தி மாதிரியே தான் போட போகிறோம். ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா கொஞ்சம் திக்கர் லேயராக போடணும். ரொம்ப வந்துட்டு நைஸாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கனமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை உருட்டிக்கிட்டால் போதும். ரொம்ப வந்துட்டு தின்னாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அது ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்குமே தவிர அந்த ஒரு பிஸ்கட் டேஸ்ட் வந்துட்டு இருக்காது. கொஞ்சம் கனமாக போடும்போது நல்லாயிருக்கும். வெளில நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளார வந்து லைட்டாக ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கனமாக போட்டுக்கோங்க, அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டியாக நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் பீஸார் கட்டர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கனமாக இருக்கலாம், இல்லைன்னா இதை விட ஒரு மடங்கு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ எண்ணெய் வந்துட்டு சூடு வந்துடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரு டைமில் நீங்கள் ஒரு பேட்சை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அப்பப்போ நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் ஈவனாக வெந்து வரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் வரும், அதே சமயம் உள்ளார நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் வந்துட்டு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சு. இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளான ப்ரிப்பரேஷன் தான். இதே மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு காரம் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியுமே நீங்கள் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எதில் வேணுமாலும் செய்யலாம். ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம தட்டடை சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இருக்கும், ஆனால் தட்டடைக்கு செய்கிற அந்தளவுக்கு வேலை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இது செஞ்சிடலாம். ஸோ தட்டடை பிடிச்சவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 7 காஞ்ச மிளகா 5 பூண்டு பல் போட்டு அரைச்சிக்க போகிறோம். உங்களுக்கு காரம் வேணுமா நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் நல்ல காரமாக இருக்கும், அதாவது கரெக்டான லெவலில் இருக்கும். கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். நம்ம மிளகா போட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக தனி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நம்ம அரைச்சி போடும்போது அதோட வாசமும் அப்புறம் ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அரைப்பட்டாச்சு. இதை ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ நம்ம மாவெல்லாம் சலிச்சிக்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு 1 கப்பு மைதா 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கப்புமே கோதுமை மாவாக எடுத்துக்கலாம், இல்லை மைதாவாக எடுத்துக்கலாம். இதை நல்லா நான் சலிச்சு எடுத்துட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஓமப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஓமத்தை நல்லா பொடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை வந்துட்டு நல்லா தூளாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டால் ஓகே. சால்ட் வந்துட்டு நமக்கு மாவுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை வந்து உருக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மிளகா பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்துட்டு நீங்கள் அதிலே ஊற்றி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு தான், அந்த பதத்துக்கே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விட போகிறோம். ஃபஸ்ட்டு இது மேலே வந்துட்டு 1 டீஸ்பூன் நெய் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதையும் சப்பாத்தி மாவு மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ கல்லில் வந்து லைட்டாக மாவு போட்டுட்டு நம்ம இதை உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். முன்னாடி நம்ம ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சம் கனமாக போட்டுக்கிட்டோம், ஏன்னா அது மைதா பிஸ்கட் அப்படின்றதுனால. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தட்டடை டேஸ்ட்டு தான் வரும். அதனால இதை கொஞ்சம் நைஸாக போட்டுக்கோங்க. நல்ல நைஸாக போடும்போது நல்ல முறன்னு இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். இது வந்து எந்த ஷேப்பில் வேணுமாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கிளாக தட்டடை மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக போடும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் கட் பண்ணி போடுறதுமே ஈஸியாக இருக்கும். அதனால் நான் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு பேட்சை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அது லைட்டாக வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து நல்லா உப்பி வரும். நம்ம எள்ளு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால பெருசாக உப்பாது, அங்கங்கே தான் உப்பி இருக்கும், ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. எப்போதுமே குக் பண்ணும்போது லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்குள்ளார வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேணாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே கம்மி நேரத்தில் நம்மளோட ஸ்வீட் அண்ட் காரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தீபாவளிக்கு மட்டும் இல்லை, எப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாலும் இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.